மெட்டீரியல் அப்படிங்கிற சாப்டரில் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இருந்து எக்ஸசைஸ் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸில் தேர்ட் ஒன் பார்க்குறோம். ஆல்ரெடி 1 to 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸசைஸ் சம்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் the following are the quotations obtained from the two suppliers A and B. A and B ரெண்டு பேர்கிட்ட இருந்து quotations receive பண்ணுறாங்க. A வந்து என்னங்க 4 per unitன்னு சொல்கிறாங்க. B வந்து 3.80 per unit with fixed charges of 1000 per order. 1000 per order இருந்துச்சுன்னா 3.8 per unit அப்படின்னு சொல்கிறாங்க. If the order quantity is, ஸோ நம்ம ஆர்டர் பண்ணுறது 4000 யூனிட்ஸாக இருந்தால் எது பெஸ்ட்டு, அதே மாதிரி 5000 யூனிட்ஸாக இருந்தால் எது பெஸ்ட்டு, 6000 யூனிட்ஸ்னு எது பெஸ்ட்டு, விச் ஒன் ஆஃப் த சப்ளையர் வில் பி யுவர் சாய்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது இந்த ஏ பெஸ்ட்டா பி பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 25 பைஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இவங்க வந்து எவ்வளோ ஆர்டராக இருந்தாலும் மினிமம் ஒரு ஆர்டராக இருந்தாலும் 1000 ஆர்டர்ஸாக இருந்தாலும் 4 rupeesன்னு சொல்லிட்டாங்க. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1000 rupees மினிமம் ஆர்டர் பண்ணால் தான் உங்களுக்கு 3.8ல் பண்ணித்தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இல்லஸ்லேஷன் 3 பாருங்கள். செலெக்ஷன் ஆஃப் சப்ளையர் கேட்டிருக்காங்க. கொட்டேஷன் ஏ சப்ளையர் ஏன்னு பின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து சப்ளையர் ஏ 4 per யூனிட்னு சொல்லியிருக்காரு. பி வந்து 3.8 per யூனிட். ஃபிக்ஸட் சார்ஜ் வந்து 1000 per யூனிட்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் வந்து 4000, 5000, 6000. இதில் எது பெஸ்ட்டு சப்ளையர் அப்படின்னு நம்மளை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் த கொட்டேஷன் ஆஃப் த சப்ளையர். ஸோ யார் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே யார் பெஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? சப்ளையர் ஏவோடது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னங்க 4 rupees, இவங்களுக்கு வந்து 3.8. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்க 0.20 தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இந்த 0.20 வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸை வந்து எப்படி நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறது, எவ்வளோ யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணால் இவங்களுக்குள்ளே ஈக்குவல் ப்ரைஸ் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அட் த ஆர்டர் குவான்டிட்டி ஆஃப், ஸோ இவங்களோடது ஃபிக்ஸட் சார்ஜ் எவ்வளோ சொல்லியிருக்காரு 1000 யூனிட்ஸ். போத் சப்ளையர் ஏ அண்ட் பி கொட்டேஷன்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு, அப்போ எப்போ ஈக்குவல் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1000 யூனிட்ஸு ஈக்குவல் ஆகிறதுக்கு எவ்வளோங்க 20.20 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது 1000 டிவைடட் பை 0.2, ஸோ என்ன வருதுங்க 5000 யூனிட்ஸ் வருது. ஸோ இப்போ ரெண்டு பேரும் 5000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஏவோட பியோட காஸ்ட் ரெண்டும் ஈக்குவலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஏவோட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஏவோடது பார்த்திங்க அப்படின்னா 5000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இன்ட்டு 4 rupees அப்படின்னு பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ வருதுங்க 20,000 ஆகும் காஸ்ட். ஸோ பிக்கு அதே மாதிரி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5000 யூனிட்ஸு, அவங்களோடது எவ்வளோங்க 3.8, 3.80. 5000 இன்ட்டு 3.8 அப்படிங்கும்போது என்ன வருதுங்க 19,000 வருது. ஃபிக்ஸட் சார்ஜ் ஒரு 1000 rupees சொல்லியிருக்காரா? ஓகேவா? அப்போது டோட்டலாக இவரோடது எவ்வளோ வருதுங்க 20,000 வருது. ஓகேவா? ஸோ எப்போ ரெண்டு பேர்த்தோடது சேமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா when ப்ரொடக்ஷன் வந்து 5000 யூனிட்ஸ் அப்படிங்கிறப்போ ஏவோட ஆர்டர் ஏவுக்கும் பிக்கும் ஒரே காஸ்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். 20,000 வரும்போது ஈக்குவலாக வருது அப்படிங்கிறத. ஓகேவா? இப்போ எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இது எந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பெஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து 4000 யூனிட்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஏவோடது. ஓகேவா? அப்போது 4000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. எவ்வளோ ருப்பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 4 rupees. ஸோ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 வருது. ஸோ அதே மாதிரி பிக்கு 4000 இன்ட்டு 3.80, 4000 இன்ட்டு 3.8, 15,200 வருது. ப்ளஸ் ஒரு ஃபிக்ஸட் சார்ஜ் இவரோடது இருக்கா 1000, அப்போது 16,200 வருது. ஓகேவா? ஸோ இப்போது ஏவோடது பார்த்தோம்னா ஏவோட இந்த இடத்துல 16,000 rupees வருது. பிக்கு வந்து 16,200 வருது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே ஆர்டர் குவான்டிட்டி 5000 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கே தெரியும்
என்ன வரும் அப்படிங்கிறது ஈக்குவலாக தான் வரும்னு பார்த்தானே பார்த்தோம் இல்லையா. ஸோ ஏக்கு வந்து 5000 அப்படிங்கிறப்போ 5000 × 4 20,000. ஸோ பிக்கு வரும்போது 5000 × 3.8 19,000 ப்ளஸ் ஒரு 1000 rupees அவரோட ஃபிக்ஸட் சார்ஜ். அப்போது ஏக்கு வந்து 20,000 வருது, பிக்கு வந்து 20,000 வருது. ஓகேவா. இப்போ அதே மாதிரி சி அவுட்புட்டாக இருக்கிறப்போ என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏவோடது எவ்வளோங்க 6000 × 4 24,000. ஸோ பியோடது பாருங்கள் 6000 × 3.80 6000 × 3.8 22,800 ப்ளஸ் ஒரு 1000 ஃபிக்ஸட் சார்ஜ். அப்போ இவருக்கு எவ்வளோ வருதுங்க 23,800. ஓகேவா. அப்போ பி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏவோடது எவ்வளோ வருதுங்க 24,000 வருது, பியோடது அப்படிங்கும்போது 23,800 வருது. ஓகேவா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளோட பேஸ்டான ஆர்டர் வந்து நம்மளுக்கு நம்ம வந்து 4,000 ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எது பெஸ்ட்டுங்க, ஏ பெஸ்ட்டு. இதுவே வந்து 5,000 ஆர்டர்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுமே பெஸ்ட்டாக தெரியுது. ஓகேவா. 6,000 ஆர்டர்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சி பெஸ்ட்டாக தெரியுது. ஓகேவா. ஸோ இப்போ பெஸ்ட் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா யார் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஓகேவா. 6,000 ஆர்டர் கொடுக்குறப்போ பி பெஸ்ட்டாக தெரியுது. இது வந்து போத்துமே பெஸ்ட்டாக தெரியுது, யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம் அப்போ. ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஏ தான் பெஸ்ட்டாக தெரியுது. ஓகேவா. அப்போ 4,000 யூனிட்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஏவோட ஆப்ஷன் பெஸ்ட். இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த சம்ஸை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம், எந்த சப்ளையர் பெஸ்ட் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.